தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஸ்டாப் கரெக்ஷன் தொழிற்சங்க பேரவையின் சார்பாக அனைத்து தொழிலாளர் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் தற்போது ஒரு தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலம் நடத்துனர்களை நியமிக்கும் ஒரு டெண்டர் வெளியிட்டு இருந்தது. அந்த வெளியீட்டு சம்பந்தமாக தான் இப்ப நான் பேச போறேன். இது இந்த டெண்டர் பாத்தீங்கன்னா முந்தைய ஆட்சி திமுக ஆட்சியிலேயே கோரப்பட்டது. இதுல 1797 நடத்துனர்கள் பணியில் அமர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது. போன திமுக அரசுல போடப்பட்ட டெண்டர்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதா இந்திய அரசு, அதாவது மே 10க்கு அப்புறம் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மொத்தம் 5 போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய டெண்டர்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க இந்த கவர்மெண்ட். ஆனாலும் இந்த டெண்டர் எப்படி வெளிவந்ததுன்றதான் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த டெண்டர்ல பாத்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் எதுவும் எடுக்கல, உத்தரப்பிரதேச சேர்ந்த நிறுவனம் தான் இந்த டெண்டரை எடுத்திருக்குது. ஆனால இதுல ஒரு அச்சம்னா வட மாநிலத்தவர்களை நடத்துனர் பணிக்கு அமர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமான்ற ஒரு அச்சம் தொழிலாளிகள் மத்தியிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. இப்ப ரத்து செய்யப்பட்ட முக்கியமான டெண்டர்கள் பாத்தீங்கன்னா 500 மின்சார பேருந்துகள் வாங்கக்கூடிய ஜெர்மன் வளர்ச்சி வங்கியுடன் நிதியுடன் கூடிய ஒரு டெண்டர் தான் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 60,000 டயர்கள் வாங்குவதற்காக மார்ச் மாசம் கோரப்பட்ட இந்த டெண்டர்கள் மொத்தம் அதுவும் ரத்து செய்யப்பட்டது. ஆனா இந்த டெண்டர் பிப்ரவரி மாசமே போட்டு இருக்கிறாங்க. முந்தைய அரசுல போட்ட டெண்டர் தான். ஆனா இதை ரத்து செய்யாம இட்டு இருக்கிறாங்க. இதனால தொழிலாளிகள் மத்தியில இந்த அரசும் தனியார் ஒப்பந்தம் மூலியமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை நியமிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குதுன்ற மாதிரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஸ்டாப் கரெக்ஷன் தொழிற்சங்க பேரவை பொதுச்செயலாளர் எஸ்டி காமராஜ் தலைமையில 17 அன்று ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில இதை செய்தியாக வெளியிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த டெண்டரை இந்த அரசு முழுமையாக ரத்து செஞ்சுட்டு இறந்த வாரிசுதாரர்களோட பிள்ளைகள், அவங்களோட பிள்ளைகளுக்கு இந்த பணிகளை வழங்கணும், முன்னுரிமை அடிப்படையில் இந்த பிள்ளைகளுக்கு வழங்கணும்ன்றதான் எங்களோட பிரதான கோரிக்கையா நாங்க அந்த பத்திரிகையில செய்தியா வெளியிட்டோம். 17/8/2026 அன்று தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து செயலாளர் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அவர்களை நேரடியா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஸ்டாப் கரெக்ஷன் தொழிற்சங்க பேரவை பொதுச்செயலாளர் எஸ்டி காமராஜ் தலைமையில நேரடியாக செஞ்சு எங்களோட கோரிக்கையை புகார் மனுவாகவும் நாங்க கொடுத்திருக்கிறோம். அது அவர் பரிசீலனை பண்ணதா சொல்லியிருக்கிறாரு. அது கூடவே தொழிலாளிகளுக்கு ஒரு 3 கோரிக்கையை நாங்க கொடுத்திருந்தோம். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா இந்த விடுப்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கழகத்திலையும் வித்தியாசமான ஒரு விடுப்பு இருப்பிடுறாங்க. ஒரு கிளை மேலாளர் 4 நாள் கொடுக்குறேன்றாரு, ஒரு கிளை மேலாளர் 2 தான் கொடுக்குறேன்றாரு. ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த விடுப்பு சம்பந்தமா பார்த்த பிரச்சனைகள் அங்கங்க இருக்கு. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா தொழிலாளிகளை சில பேர் சூசைடு கூட அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலை, இந்த செல்போன் டவர் மேல ஏறுது, இந்த மாதிரி பிரச்சனைகளா. இதெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோட சேலம் கார்பரேஷன், சேலம் போக்குவரத்து கழகத்துல ஒரு சுற்றறிக்கை போட்டிருந்தாங்க. கிளை மேலாளர் 7 நாள் அனுமதிக்கலாம், மண்டல மேலாளர்கள் இத்தனை நாள் அனுமதிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு சுற்றறிக்கை. அதே அனைத்து போக்குவரத்து கழகத்திலையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றறிக்கையை போக்குவரத்து செயலாளரிடம் நாங்க காமிச்சோம். அதை பார்த்தவொன்னே அவர் எல்லா கார்பரேஷனுங்க இதே மாதிரி நாங்க பண்றதா சொல்லி உறுதி அளிச்சிருக்கிறாரு. 3வது ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த ஊதிய ஒப்பந்தம் சம்பந்தமா அரியஸ் நிலுவைத் தொகை இதுவரைக்கும் கரண்ட்ல இப்ப தற்போது பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளுக்கு வழங்கப்படல, டி அரியஸ் வழங்கப்படல. அதையும் விரைவாக, அதே மாதிரி ஏப்ரல் 2026 ஏப்ரல் மாசம் முதல் ஓய்வு பெற்றவங்களுக்கு பலன் இன்னும் வழங்கப்படாம இருக்கு. கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் வரைக்கும் ஓய்வு பெற்றவங்களுக்கு பணபலன் எல்லாமே வழங்கிட்டாங்க. இப்ப ஏப்ரல்ல இருந்து நிலுவையில் இருக்குது. இது படிப்படியா நான் அப்படியே பெண்டிங்ல போய் ஒரு பெரிய தொகையை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால அப்பப்போ இதை தொழிலாளர் ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை நாங்க கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊதிய ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னா இந்த தண்டனைகளை ஒரு தண்டனையை ரத்து செய்யறதா சொல்லி ஒப்பந்தம் ஏற்பட்டது. 23/5/2025 23/5/2025 ஊதிய ஒப்பந்தப்போ அது 18 சரத்தா அந்த மேல்முறையீடு மனுல ரத்து செய்யலாம்னு சொல்லி ஒரு இது கொடுத்திருந்தாங்க. அது இதுவரைக்கும் அது பரிசீலனைக்கு எத்துனே வரல. அதையும் நாங்க கேட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இந்த மேல்முறையீட்டு மனு ஒரு இதை தண்டனையை ரத்து பண்ணி அதுக்கு உண்டான பலன்களை வழங்கத்துக்கு விரைவா நடவடிக்கைன்னு அதையும் அவர் பரிசீலிக்கதா சொல்லி இருக்கிறாரு. இது பிரதான கோரிக்கை பாத்தீங்கன்னா இந்த ஊதிய ஒப்பந்தம் இது தனியார் மூலமா பணியாளர்கள் நியமிக்கிறது தான் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்குது.
ஸோ இது சம்பந்தமா வந்து நாங்க வந்து இந்த அரசுக்கு வந்து நாங்க வந்து ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை தான் எடுத்திருக்கிறோம். ஸோ முந்தைய அரசு தான் வந்து இந்த மாதிரி ஒரு தனியார் ஒப்பந்தத்து மூலமா நிறுவனத்து மூலியமா வந்து பணியாளர்களை வந்து நியமிச்சாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தனியார் ஒப்பந்தத்து மூலமா சென்னையில வந்து 625 பேருந்துகள் ஓடுது, இந்த பேட்டரி பஸ், ஏசி பஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து ஒவ்வொரு வண்டியை வந்து 200 கிலோமீட்டர் எல்லா பயண நடைகளும் பூர்த்தி செய்யணும்னு ஒரு இது இருக்கு. பட் ஆனா வந்து அந்த இதை பாத்தீங்கன்னா அவங்களால வந்து பூர்த்தி செய்ய முடியல, தனியார் ஒப்பந்த நிறுவனத்து மூலியமா பூர்த்தி செய்ய முடியல. அந்த புதிய பேருந்து, அந்த ஏசி பஸ், பேட்டரி பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா பிரேக் டவுன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100, 150, 200 அந்த மாதிரி கடந்த மார்ச் மாசம் வந்து 372 பழுது ஏற்பட்டு இருக்குது. அப்போ வந்து பொதுமக்களுக்கு வந்து பேருந்து சேவை வந்து குறைபாடா இருக்குது. இவங்களால வந்து அந்த இத்தனை சிங்கிள் ஓட்டக்கூடிய ஒரு இதை வந்து பண்ண முடியல. அப்புறம் அந்த அடிப்படையில் பார்க்க போனா தனியார் ஒப்பந்தத்தில் வந்து இன்னும் அதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பெனால்டி வந்து கோட் பண்ணி இருக்கிறாங்க. போன இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 கோடி 52 லட்சம் வந்து பெனால்ட்டியா வாங்கி இருக்கிறாங்க. இந்த பெனால்டி அபராத தொகையை வந்து கட்டிடுறாங்கன்னு வைங்க, பொதுமக்களுக்கான சேவை வந்து அங்க குறைபாடா தானே இருக்குது. இப்போ இத்தனை ஒரு பேருந்து வந்து 8 சிங்கிள் ஓட்ட வேண்டியதுல 6 சிங்கிள் ஓட்டுறப்போ அந்த இடத்துல வந்து 2 சிங்கிளுக்கு உண்டான பேருந்து ஓடாதப்போ பொதுமக்களுக்கான சேவை வந்து குறைபாடா இருக்குது. அதனால இந்த தனியார் ஒப்பந்த நிறுவனத்து மூலம் விடக்கூடிய பேருந்து இயக்கத்தை வந்து தடை பண்ணணும் தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஸ்டாப் கரெக்ஷன் தொழிற்சங்கத்தோட பிரதான கோரிக்கையா இருக்கு. ஸோ இதை வந்து இந்த அரசு வந்து முழுமையான ஒரு கவனம் செலுத்தி இந்த டெண்டருங்களை வந்து ரத்து பண்ணி நிரந்தர பணியாளர்களை டிஎன்பிசி மூலியமா வந்து நிரந்தர பணியாளர்களை தேர்ந்தெடுத்து இந்த அரசு செயல்படணும் தான் எங்களோட கோரிக்கையா நாங்க வந்து கொடுக்கிறோம். இதுதான் மெயினான ஒரு கோரிக்கையா நாங்க வந்து பரிசீலித்து எங்களுக்கு வந்து ஒரு இது தெரியணும்னு சொல்லி நாங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.